அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை பாருங்களேன், 50 வயசு முடிஞ்சு 51 வயசு. இப்போ இந்த ஜாதகருடைய அமைப்புகள் கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன விஷயன்னே தெரியாமல் அதிகமான ஒரு தாக்கத்தில் நான் ஆள்ருக்கேன்ற மாதிரியான ஒரு கேள்வி. அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் லக்னத்துக்கு 2, 3 கூடைய, அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் அதிபதியான இருக்கக்கூடிய சனி திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. சனி திசை 2022 6வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவருடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம அழகாக தெளிவாக சொல்ல முடியும். சனி பகவானுடைய அமைப்புகள் ரீதியாக அவர் வாங்கிய நட்சத்திரம் பாருங்களேன், குரு பகவானுடைய நட்சத்திரம் வக்ரம் வேற. குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி மற்றும் சுகாதிபதியாக இருக்கார் இல்லையா? அப்போது இந்த அமைப்புகள் ரீதியாக இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் கஷ்டப்படுறார் அப்படிங்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த சனி திசை ஆரம்பித்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட இடம் மாற்றம் பண்ணினீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டேன். அப்போது சூரியன், சுக்கிரன், ராகு விருச்சிகத்தில் சம்மந்தப்படுது பாருங்களேன். அப்போது இது சார்ந்துங்கும் போது கொஞ்சம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்குது. அப்போது இந்த சனி திசை அப்படிங்க ஆரம்பித்த போது அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஏன் அப்பார்ட்மெண்ட்டு கோச்சாரத்தில் ராகு இங்கே இருக்கிறாரு. அப்போது அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் இவர் 1.5 லட்ச ரூபா பணம் கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடி போயிருக்காங்க. ஆனால் இந்த குடி போனதுல இருந்து ஒன்று மாற்றியான ஒரு தொந்தரவுகள் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பல லட்சம் கடனாளியாக இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன், குழந்தைங்களுக்கு விபத்து சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கு உடம்பு ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம், சனி திசை ஆரம்பித்தாலும் நட்சத்திரம் பிரதானம், சாரம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும், தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது அந்த சாரநாதன் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, அவருமே பாருங்களேன் உங்களுக்கு தன்னோட, அதாவது வீட்டுக்கு 12ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்குது. அப்போது அவருடைய தொந்தரவு என்ன, வீடுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ 7வது மாதம் வரைக்கும் இந்த சனி புத்தி இருக்குது. அதுக்கப்புறம் புதன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் சேர்க்கை இல்லையா? அப்போது இந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய புதனும் செவ்வாயோடைய சேர்ந்திருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். இந்த புதன் ராகு சாரத்தில் என்னங்க ஐயா, உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தாத்தா பாட்டி சார்ந்த சொத்துக்கள் சார்ந்து சேல் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, ஒரு இடம் கிடக்குதுங்க, ஆனால் மனைவி வேண்டான்னு சொல்கிறாங்கன்றது அவருடைய பதில். ஏன் மனைவி வேண்டான்னு சொல்கிறாங்க? இப்போது நடக்கிற இந்த சனி புத்தி மனைவிக்கு அட்டமாதிபதியாக வர்றாங்க. அப்போது அடுத்து புதன் வரும்போது மனைவியை விற்கிறதுக்கு ஒத்துக்கக்கூடிய சூழல் வருது. குலதெய்வமும் ப்ளஸ் குழந்தையும் சார்ந்த விஷயங்கள் கோச்சாரத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து சொன்னால் மட்டும்தான் 100% நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்து குரு பார்வை வரப்போகுது இல்லைங்களா? அப்போ வீட்டில் பிள்ளைக்கு சுப நிகழ்வு, திருமணம் கூடி வரப்போகுதுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் வந்ததே குழந்தைக்கு திருமணம் பண்ணலாமா, என் கஷ்டம் எப்போ தான் தீரும், என் கஷ்டத்துக்கு என்ன தீர்வு, ப்ளஸ் நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறது தான் அவருடைய கேள்வி. 2வது நான் கேட்டேன், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கட்டிகள் சார்ந்த தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள், ஸ்டோன் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கான்னு கேட்டப்போ 6 மாதம், இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வயிற்றில் கட்டி சம்மந்தப்பட்ட சதை வளர்ச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கால சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்துடுவோம். இந்த சனி பகவான் வக்ரமாகி குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த குரு ராகு ஸ்டாரில், புரியுதுங்களா? அப்போது இதில் அமானுஷ்யம் சம்மந்தப்படுதான்னு கேட்டால் கோச்சார ரீதியாக ராகு பகவான் வீட்டு ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன விஷயம்னே தெரியாமல் வீட்டில் அடுத்தடுத்து மெடிக்கல் செலவு, தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதத்தில் இருக்குது. அப்போ புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. முதல் விஷயம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வீட்டை மாற்ற சொல்லியிருக்கோம். அந்த பூர்வீக சொத்தை விற்றாலும் கூட அதனோட என்னென்ன செய்வீங்கன்றதையும் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா நகை எடுத்து அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணக்கூடியதோட கடன் அடைக்கக்கூடிய சூழல், உங்களுக்கான ஒரு செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னப்போ அந்த பிளானில் தான் நாங்களும் இருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்த விற்கிறதுக்கான ஒரு சூழல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். வடக்கு வாசல் சம்மந்தப்பட்ட வீடு கிடைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே நடக்கக்கூடிய திசா புத்தி, அது வாங்கிய நட்சத்திரத்தை பார்க்கும்போதே அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுகளையும் நம்மளால சொல்ல முடியும். அதுலேயும் புள்ளி வச்சு நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அப்புறம் அவங்களுக்கு கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி சொன்னாலே
இந்த ஜாதகத்துக்கான விஷயங்கள் தெளிவாக கிடச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? தசாபுத்தியோட கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, மீண்டும் அடுத்து இன்னொரு ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம். ஜாதகம் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கற்றுக்கலாம். நம்ம அடிப்படை ஜோதிடத்தில் இருந்தே நம்ம ஜாதகம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஜாதகம் பார்க்கணுன்னாலும் இந்த ஸ்க்ரீன்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.